ஹாய் கைஸ், போன தடவை வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா கோல்டு ரேட் எப்பவுமே போர் நடக்கும்போது ஏறதானே செய்யும், ஏன் இந்த தடவை இறங்குதுன்னு கேட்டிருந்தீங்க. அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கோல்டு ரேட் ஏன் ஏறுது போர் நடக்கும்போது அப்படின்னா, போர் நடக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆகும். அப்போ அதுல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியே எடுத்து வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கோல்டு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டோட டிமாண்ட் ஜாஸ்தியாகும். டிமாண்ட் ஜாஸ்தியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா ரேட் ஜாஸ்தியாகும். இதுதான் எப்பவுமே வழக்கமா நடக்கிறது. ஆனா இந்த தடவை என்னன்னா, கோல்டு விட வேற ஒரு பொருள் இன்னியும் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் ஆயில். ஏன்னா ஈரான் ஆயில ஃபுல்லா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல. இப்போ இந்த ஆயிலோட டிமாண்ட் ஜாஸ்தியாகும் போது அது வாங்குறதுக்கு நம்மளுக்கு டாலர் வேணும். ஏன்னா பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்னால நம்மளுக்கு அதிக டாலர் தேவைப்படுது. அதனால டாலரோட வேல்யூ ஜாஸ்தியாகுது. டாலரோட வேல்யூ ஜாஸ்தியாகும் போது கோல்டோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகுது. ஸோ அதாவது கோல்டோட ரேட்டு கம்மியாகுது. இப்போ மறுபடியும் எப்போ கோல்டு ரேட் ஏறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, இந்த போர் நின்னதான் ஏறும். ஆனா போர் நிக்கிற எந்த அறிகுறியுமே தெரியல. அதாவது இப்ப மட்டுமே ஒரு 3-4 ஏரோப்ளைன் சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு கனெக்டடாவே இருங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.